சாரிப்பா தம்பி, இந்த ரோட்ல இந்த பில்டிங் எங்கேயாவது பாத்திருக்கியாப்பா? எங்க கொடுங்க. அண்ணா இந்த பில்டிங்க பாத்துர்க்கனே. அப்படியா? எங்க தம்பி? அது என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ போன் போச்சே. என்னடா புத்தாட்டது? ஐ அம்மா கிளம்பிட்டாங்க, ஜாலி. என்ன நான் இந்தாண்ட போனதும் ஹோம்வொர்க் பண்ணாம டிவி பார்க்கலான்னு பாக்குறியா? நான் பார்க்க மாட்டேனே. அப்படியா? நான் டிவி ரிமோட் வச்ச இடத்துல அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட நவர கூடாது. நீ போயிட்டு வா, அவன் டிவி எல்லாம் பார்க்க மாட்டான், நான் பாத்துக்கிறேன். பா கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறேன்ப்பா, அப்புறம் கண்டிப்பா எழுதிடுறேன்ப்பா. சரி, டிவி ரிமோட் எடுத்தா உங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாளே. ஐடியா என்னப்பா? ரிமோட் எப்படி இருக்குன்னு நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டா கரெக்டா உங்க அம்மா வரப்ப அதே இடத்துல ரிமோட் வச்சிடலாம். சூப்பர் ஐடியாப்பா. இப்ப டிவி பார்க்கலாம். ரவி படிக்கலன்னு எவனும் சொல்ல மாட்டான். சூப்பரா இருக்குல்லப்பா. பா அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிவி ரிமோட். இந்த போட்டோல இருக்க மாதிரி எக்ஸாக்ட்டா அப்படியே வச்சாச்சு. இது இல்லப்பா, இது டிக் பண்ண. சரிப்பா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் டிவி பார்க்காம ஹோம்வொர்க் பண்ணிட்டே இருந்தீங்க. பாத்தியா, ரிமோட் அங்கேயே தானே இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. என்ன டிவி சூடா இருக்கு? அப்ப இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் டிவி தான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ரணி டிவி பார்க்கறா, இதுதான் சரியான சமயம். அப்படியே அழுங்காம வந்து அசாம ஹெல்மெட் எடுத்துட்டு பொறுமையா வெளியே போயிட வேண்டியதான். அப்பா பார்க்கல, தப்பிச்சோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அப்பா இப்ப பிராங்க் பண்ண போறோம். கணேஷ் அப்பா கீழே கூப்பிடுறாரு, அதுக்குள்ள பிராங்க்குக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்ப பிராங்க் பண்ணலாம். பா இந்தப்பா பிஸ்கட் சாப்பிடுப்பா. இருந்தாலும் நீ சொல்ற, நான் எடுத்துக்கிறேன். எஸ்கேப். அட படுபாவி பயமுள்ள.